ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட மாஃபியா 5 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1 என்ன பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த மேரேஜில் விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் பேசுகிற விதம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருது. ஸோ இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் வருது. அதோட கண்டினியூவேஷனாக இதில் பார்க்கலாம்டா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாம். வந்துட்டுருக்கீங்க. ஃபைனலி யூ ரீச் மேன்ஷன். அப்படியே நைட் ஆகுது. உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் தான். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட் ட்ரெஸ்ஸில் வந்து ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் சாப்பிட்டு பொறுமையாக வரான். வயன், இன்னும் தூங்கலையா? எனக்காக வெயிட் பண்ணுறியா? ஆக்சுவலாக எனக்கு யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க தெரியுமா. நான் வந்து சாப்பிட்டுட்டு ஓரமாக படுத்துப்பேன். நான் நிறைய கதை கேட்கணுன்னு ஆசை இருக்குது தெரியுமா. ஆனால் யாரும் எனக்கு கதை சொல்ல மாட்டாங்க. என் கூட படுத்துக்கூட மாட்டாங்க தெரியுமா. எங்கள் அப்பாவுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். எங்கள் அப்பா கூட தூங்கலான்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பாவும் வரமாட்டார். அவர் வருவார், ஆனால் லேட்டாக வருவார் தெரியுமா. நான் அப்போ தூங்கிடுவேன். இப்படி தான் போகுது. எங்கள் அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுற தெரியுமா. அவன் அழவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். சங்கு அழாத. நான் உங்கள் அம்மாவா எல்லா அம்மாவும் இருப்பேன், ஓகேவா? அழுவத்தை நிறுத்து. அப்போது நீ என் கூட எப்போவுமே இருப்பியா? எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் சிஸ்டர், என் பிரதரா எல்லாமாவும் இருப்பியா? எல்லாமாவும் இருப்பேன். நீ என்ன வேணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். உனக்கு கதை தானே வேணும், நான் சொல்கிறேன். நீங்கள் அப்புறம் கதை சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போது வயன், சொல்லு ஜேகே. நான் மடியில் படுத்துக்குவா, எனக்கு தூக்கம் வருது. மடியில் தானே, படுத்துக்கோ. அதுக்கப்புறம் மடியில் படுக்கிறான். நீங்கள் அவன் தலையை கோதிக்கிட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே படுத்துக்கிட்டே, அவன் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது, உங்களுக்கு தெரியல. ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்குள்ளேயே சொல்லிட்டு தூங்கிடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். லைட்டாக அவன் கையை பிடிச்சி இழுத்த மாதிரி பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, அவனோட ஹெட்டு உங்கள் செஸ்டில் இருக்குது. ஹக் பண்ணிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்குறீங்க. அப்புறம் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி, ஜங்குக் உனக்கு நான் எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன், ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தூங்குறீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் முழிக்கிறீங்க. அப்போது ஜேகேயை தான் பார்க்குறீங்க. அவன் பார்த்தா அவங்க இடுப்பை டைட்டாக பிடிச்சிட்டு படுத்துருக்கான். ஜேகே ஏன்டா இவ்வளோ க்யூட்டாக இருக்க? அதனால தான் உனக்கு இப்படி விழுந்துட்டேன். இனிமேல் எழுந்தவனானே தெரியல. லவ் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை லைட்டாக நோற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க. மெய்ட்ஸ்லாம் உங்களை பார்த்து, மேடம் நாங்களே செய்கிறோம் மேடம், சார் பார்த்தாருன்னு திட்டுவார். இட்ஸ் ஓகே, இதுக்கப்புறம் சமையல் நானே பார்த்துக்கிறேன். என் புருஷனுக்கு என் மாமனாருக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன். நீங்கள் இந்த பாத்திரம் வளர்க்கறது மற்ற வேலையை பாருங்கள். சமைக்கிறது மட்டும் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஓகே மேடம், ஆனால் சார் திட்டாமல். இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சார்கிட்ட நான் பேசிக்கிறேன், ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி ஜேகேக்கு என்னாச்சு? அவன் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவானா? இல்லை நான், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி கொஷின் கேட்குறேன் வந்தோடனே. இல்லை மேடம், இது உங்களோட கடமை. நீங்கள் இப்போ சாரோட ஒய்ஃப். சாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆக்சுவலாக சார் எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் தன்னோட அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு பெரிய ராஜா மாதிரி இருந்தார். அவர் பேரை கேட்டாலே பயப்படாத ஆளே இல்லை. எல்லா கம்பெனியும் ஜியான் கம்பெனிக்கிட்ட மோதுறதுக்கு அவ்வளோ பயப்படுவாங்க. ஏன்னா ஜங்குக்னு ஒரு பேர் நிலச்சிருந்தது. ஆனால் யாரு கண்டுபட்டதோ தெரியல,
இல்லை யாரோட சதினும் தெரியல. எப்பவும் போல் சீக்கிரமாக மீட்டிங் இருக்குன்னு காலையிலே ஆஃபீஸ் கிளம்புனார். அதுக்கப்புறம் தான் ஜேகேக்கு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு போக நான் சொல்கிறேன். அப்போது ஜேகேக்கு செம்மையாக அடிபட்டிருக்கும். அப்போ தான் இந்த மெமரி லாஸ், அதுக்கப்புறம் சைல்டிஷ் பிஹேவியருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாராகவே இல்லை. அவர் தனிமைப்படுத்திக்க ஆரம்பித்தார். யார் கூடயும் பேசாமல் ஒரு ரூமில், அதுவும் இருட்டில் தான் இருப்பார். இப்போ கொஞ்ச நாளாக தான் வெளில வந்து பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா இருந்தாலே போதும். எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துப்பாருன்னு தெரியுமா? நாங்கள் மெய்ட் மாதிரி இருக்க மாட்டோம், இந்த வீட்டில் ஒருத்தவங்களாக தான் இருக்கோம். எப்போவுமே எல்லாம் இந்த செலப்ரேஷன் அந்த மாதிரி வந்தால் தான் போனஸ்னு. மாதம் எங்களுக்கு போனஸ். இதுவரையும் யாருமே மெய்ட்ஸை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் சார் எப்போவுமே கேட்பார், சாப்பிட்டு வேலை பாருங்கன்ட்டு. அவ்வளோ நல்ல மனுஷன். ப்ளீஸ் அவரை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, டியர்ஸ் உங்கள் கண்ணிலேருந்து ஊற்றுது. ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதோட உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அங்கே பார்த்தா ஜேகே குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஜேகே சொல்லுவேன், எனக்கு தூக்கம் வருது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கவா? அதுக்கப்புறம் உங்களை இழுத்து உங்கள் மடியிலே படுத்துக்கிறேன் திரும்ப. ஜேகே, டைம் என்ன ஆகுது? மணி 11, எழுந்துடுங்க. இல்லை இன்னும் 1 hour ப்ளீஸ். எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு. நேற்று அவ்வளோ நேரம் நின்னம்மா, நிறைய பேர் வந்து கங்க்ராச்சுலேஷன்லாம் சொன்னாங்களா, அப்படியே எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன். ஜேகே, எழுந்துருங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளோ நேரம் தூங்குறத நிறுத்தணும். செகண்டாக சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகணும். என்னது ஆஃபீஸ்க்கா? எனக்கு ஆஃபீஸை பற்றி எதுவும் தெரியாது. என்ன, எதுவும் தெரியாதா? ஏன்னா எனக்கு தெரியலையே. ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஆஃபீஸ்லாம் போக மாட்டேன். நீங்கள் அப்போ தான் புரியுது அவனுக்கு ஒன்றுமே சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஐம் சாரி சங்கு. எப்படி இருந்த இப்படி மாறிட்ட? ஸோ சாரி. சரி, நீ ஆஃபீஸ்லாம் போவேணா. இப்போ வந்து சாப்பிட்றியா? ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்னும் 1 hour 1 hour. சரி, இப்போ தூங்கு. 1 hour தான், ஓகேவா? ஓகே, நான் தூங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் திரும்ப தூங்குறான். கரெக்டாக நீங்கள் 12 o'clock திருப்பி எழுப்புறீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே சாப்பிட்றதுக்காக வரான். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பாடு போட்டு வச்சுட்டு. இதெல்லாம் நீயா சமைச்ச? ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதுதான். சரி, எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்றியா? ஏன்னா உன்னை பார்க்கும் போது எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது. ப்ளீஸ் ஊட்டி விட்றியா, பசிக்குது. சரி நான் ஊட்டி விட்றேன். நீங்கள் ஊட்டி விட்றீங்க. அவன் உங்கள் கண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். அந்த கண்ணில் நீங்கள் பெயினையும் அவ்வளோ ஒரு பாசத்தையும் பார்க்குறீங்க நீங்கள். ஜேகே, எதுக்கு நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? வயன், நீ எவ்வளோ அழகாக இருக்கன்னு தெரியுமா வயன்? நான் எவ்வளோ ஹாப்பி தெரியுமா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இந்த லூசு பையனை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்ட தெரியுமா? ஜேகே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. யார் சொன்னா நீங்கள் லூசுன்னு? என் புருஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இஸ் ஹெல்த்தி அண்ட் பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம் மேன். யாரும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் சும்மா விடக்கூடாது, என்கிட்ட சொல்லணும், புரியுதா? சரி ஓயான், சரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ சாப்பிடுங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் ஊட்டி விட்றீங்க. அவன் சாப்பிட்டு சரி நான் நான் எங்கேயாவது வெளில போயிட்டு வரவா, நீ வரியா? நானா? எங்கே போகலாம்? எங்கேயாவது வெளியில் போகலாமா? படம் பார்க்க போகலாமா? சரி போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் தேட்டருக்கு தான் போகிறீங்க. செம ரொமான்டிக் மூவி ஓடிட்டுருக்கு. உங்களால் உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இப்படி கிஸ் பண்ணுறான், இந்த மாதிரி படத்துக்கு வந்திருக்கவே கூடாதோ, கிட்ட எப்படி நான் போய் கிஸ் கேட்பேன்? சின்ன வயன் இப்படி மாட்டிகிட்டு இருக்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் படத்தை இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? அவன்கிட்ட கிஸ் கேட்கலாமா? அவனே குழந்தை, அவன்கிட்ட இருந்து இங்கேருந்து சே. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்களாலே அவனோட அழகை ரெசிஸ்ட் பண்ண முடியல. உங்களை அறியாமல் நீங்கள் அவனை கிஸ் பண்ணவே போகிறீங்க. கிட்ட போயிட்டீங்க. அப்போ ஜேகே திரும்புகிறான். நீங்கள் கிட்ட போகிறதுக்கும் 2 பேரும் லிப் லாக் தான். சாரி நான் சும்மா வயன், இது பேர் தான் கிஸ்ஸுன்னு சொல்லுவாங்களா? இதோ இந்த படத்தில் வந்த மாதிரி அந்த மாதிரி திரும்ப பண்ணலாமா? நல்லா இருக்கு வயன், உன்னோட லிப்ஸு ரொம்ப சாஃப்டாக இருக்குது தெரியுமா? ஜேகே இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? எனக்கு தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கிஸ்லாம் பண்ணலாம், அப்போ தான் பேபி பிறக்கும்னு எனக்கு தெரியும். ஜேகே கிஸ் பண்ணலாம் பேபி பிறக்காது. அப்புறம் கிஸ் பண்ணாதான் பேபி பிறக்கும், எனக்கு நல்லா தெரியும். ஜேகே கிஸ் பண்ணலாம் பேபி பிறக்காது. அப்போதோ நைட்டு ஹக் பண்ணிக்கிட்டோம்ல, அந்த மாதிரி பண்ணால் பேபி பிறக்குமா? எனக்கு குட்டி பாப்பாலாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு அந்த மாதிரி வேணும், குட்டி பாப்பா. என்ன மாதிரி? இல்லை ஒன்றை மாதிரி இல்லை, நம்ம ரெண்டு பேர் மாதிரி. சரி பேபி பிறக்கும் தான், ஆனால் கிஸ் ஹக் பண்ணாதான் பிறக்காது. அப்புறம் வேற என்ன பண்ணணும்? கடையில் வாங்கணுமா? இல்லை ஜேகே, கடையிலலாம் வாங்கக்கூடாது. நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் பேபி பிறக்கும். நம்ம 2 பேரும் நைட்டு ஒன்றா தானே இருந்தோம். அப்புறம் ஐயோ ஓகே, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜேகே. நேரம் வரும்போது எல்லாம் நடக்கும். உனக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாமே சரியாகணும். நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். நான் நல்லா தானே இருக்கான், எதுக்கு டாக்டர்லாம்? நீயும் என்ன பைத்தியம்னு நினைக்கிறியா? ஹே சிக்கி, அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல. நான் உனக்கு உன் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ப்ளீஸ் என் கூட ஹாஸ்பிட்டலில் வருவியா ஜேகே? சரி வரேன், போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் படத்தை முடிச்சுட்டு டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. டாக்டரும் ஜேகே செக் பண்ணுறாரு. இப்போ ஜேகே தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் டாக்டர் கேபினில் தான் இருக்கீங்க. டாக்டர் என்னாச்சு? ஜேகே எதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்கான்? அவனுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சா? எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? சொல்கிறேம்மா. ஆக்சுவலாக அவருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் நடந்துச்சா? ஆமாம் டாக்டர், அப்படி தான் மெய்ட் சொன்னாங்க, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. ஓ அப்படியா? அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் மெமரி லாஸ் ஆகிடுச்சு. இப்போ அவர் மண்டையில் இருக்கிறது எல்லாமே அவர் ஒரு 12 or 13 இயர்ஸ் பேபி மாதிரி தான். அவரை பொறுத்த வரைக்கும் இப்போது அவர் அந்த லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது க்யூர் ஆகிறதுக்கு அவரோட முயற்சியும் தான் வேணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் எல்லா மெமரிஸும் கெயின் பண்ணிடுவார். டாக்டர் இதை க்யூர் பண்ண முடியும்ல? இல்லை நீங்கள் சும்மா அப்படிலாம் இல்லை,
கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம். பட் கொஞ்சம் ஸ்லோ ரெக்கவர் ஆக முடியும். நீங்கள் மனசு வச்சா ஷோர் சீக்கிரமாகவே இது சரியாயிடும். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜேகே பார்க்கலாம்ல? பார்க்கலாம். நீங்கள் ஜேகே தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ஜேகே, உனக்கு சீக்கிரமாக மெமரி வந்துடும்னாங்க. அதுக்கப்புறம் நீ என்னை மறந்துட மாட்டல்ல? ஏன்னா இப்போ இருக்க மெமரி இருக்குமான்னு தெரியாது. திருப்பி ரீகெயின் பண்ணினா நமக்கு மேரேஜ் ஆனது கூட உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பட் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. ஞாபகம் இல்லைன்னா உன்னை நான் தூரத்துலேருந்து ரசிச்சுக்கிறேன் ஜேகே. நீ என்னை ஏற்றுப்பியான்னு கூட தெரியல. உன்னோட நினைவு திரும்பிச்சுன்னா ஐ வில் லவ் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஜேகே ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. லவ் யூ ஜேகே. அப்போ தான் ஜேகே அசைகிற மாதிரி தெரியுது. ஒயன், நம்ம எங்கே இருக்கோம்? என்னாச்சு எனக்கு? ஒன்றும் இல்லை. நீ நல்லா தூங்கிட்டியா? எனக்கு எங்கே இட்டு போகிறதுன்னு தெரியல. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சா, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? இப்போ தான் நான் தூங்கி எழுந்துச்சிட்டேன்ல. போகலாம். நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஓகே நாமி, இதோட கண்டினியூஷன் பார்த்து பார்க்கலாம். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பெஷலான டெரரான பார்ட்லாம் வரப்போகுது. ஸோ கண்டினியூ வாட்சிங்டா. பாய் ஆமி, சராங்கே.